சென்னையில் நடைபெற்ற 11 நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் இதுவரை 26,000 பேர் பயன்பெற்றுள்ளனர் என அமைப்பு சாரா தொழிலாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை ஒரு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திற்கு சென்று மனு செய்து பிறகு மருத்துவரிடம் சென்று தங்களுக்கு எந்த அளவுக்கான பாதிப்பு இருக்கிறது என்பது குறித்த சான்றிதழை பெற்று பிறகு வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வருமான சான்றிதழை பெற்று இப்படி பல்வேறு நிலைகளை கடந்துதான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை பெற முடியும். ஆனால் இந்த முகாமை பொறுத்தவரை இங்கேயே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு மருத்துவர்களுடைய ஆலோசனைகள், வருவாய் சான்றிதழ் போன்ற அனைத்துமே இங்கே தரப்பட்டு அவர்களுக்கு இங்கேயே ஒரே இடத்தில் அந்த சான்றிதழ் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த வாரம் வரை இங்கே சான்றிதழ் பெறப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை 46,667 மாற்றுத்திறனாளிகள் இதுவரை சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் இதுவரை கண்டு கொள்ளப்படாமல் இருந்த ஒரு பிரிவு, குறிப்பாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அவர்கள் எந்த அமைப்பையும் சாராமல் இருந்த நிலையில் அவர்களுக்கான புகலிடம், போக்கிடம் எதுவென்று தெரியாத நிலை இருந்த சூழல் இருந்தது. தற்போது இந்த முகாம்களில் அமைப்பு சாரா தொழிலாளர்களையும் ஒருங்கிணைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் அவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு முழு உடற் பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. நம்முடைய சென்னையை பொறுத்தவரை பெருநகர சென்னை மாநகராட்சியில் 15 முகாம்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் கடந்த வாரம் வரை 11 முகாம்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டுமே இதுவரை நடைபெற்ற 11 முகாம்களில் 26,893 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அளவில் இந்த முகாம்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. 12வது முகாமாக இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றோடு தென் சென்னை பகுதியில் இந்த முகாம்கள் நிறைவு பெறுகிறது.